கிரீஷ் சோடங்கர் மறுபடியும் சீனுக்கு வந்துட்டாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் தான் காங்கிரஸ்ல வந்து ஒரு பேசப்படக்கூடிய நபரா இருந்துட்டே இருந்தாரு. இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஆளுங்கட்சியோட பவர் ஷேரிங்ல இருப்போம், இல்ல எதிர்கட்சியா செயல்படுவோம். இந்த நியூட்ரலா இருக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாதுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. நியூட்ரலா இருந்தா இன்னும் வளர்ச்சியே அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எக்ஸிட் போல்ஸை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க ஒரு பக்கம் தனியா யார் ஆட்சிக்கு வந்தா என்ன, நம்ம இறங்கி ஆடுவோம் களத்துல, நீ இறங்கி ஆடு கபிலா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இருக்காரு கிரீஷ் சோடங்கர். தமிழ்நாட்டுல காங்கிரஸை வளர்த்தே ஆகணும், அதனால மக்களுக்கு ஆதரவா மக்களுடைய பிரச்சனைகளை பேச போறோம். ஏதாவது இஷ்யூ பேஸ்ட்ல எங்கெங்கெல்லாம் வந்து எங்க கூட்டணி கட்சியை கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் நாங்க சப்போர்ட் பண்ணணுமோ அங்க சப்போர்ட் பண்ணுவோம். டெய்லி வந்து நாங்க உங்களை பாராட்டி பேசிட்டே இருப்போம்னு எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற இடத்துக்கு காங்கிரஸ் போக போறதா அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அங்க பெரும்பான்மை காங்கிரஸ் தலைவர்கள் அதை ஏத்துப்பாங்களா, இதுல ஏதாவது மாற்றம் வருமானு தெரியல. பட் எலெக்ஷன் ரிசல்ட்டே வரல, அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் இறங்கி களத்துல ஆட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா சார். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டே வரல அப்படின்றது. ஆனா அவங்க வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இந்த முறை ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இந்த முறை காங்கிரஸ் இருக்கக்கூடிய அலையன்ஸ் தான் வெற்றி பெறும், எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்றதுல அவருக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா பவர் ஷேரிங்ல இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து சொல்றாங்க. இப்போ இங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் தொடர்ந்து இந்த பவர் ஷேரிங்கை வந்து மென்ஷன் பண்ணி சில கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது திமுகவினர் என்ன சொன்னாங்க, எங்க யாரோ ஒருத்தர் சொல்றதெல்லாம் வந்து நாங்க கேட்க முடியாது, காங்கிரசினுடைய தலைவர் சொல்றாரா, செல்வப்பிரந்தை அவர்கள் சொல்றாரா, இல்ல தலைமையில் இருக்கக்கூடிய அங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்களா, ரெண்டு பேருமே சொல்லாதப்போ இங்க நடுவில் இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதையே எத்தனை நாள் திமுக சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்பவும் அதே தான் வந்து சொல்றாங்க. RS பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்க, இப்பவும் காங்கிரசினுடைய தலைமை ராகுல் காந்தி அவர்கள்லாம் இந்த மாதிரி எதுவும் சொல்லல. சோ கிரீஷ் சோடங்கர் அவர்கள் சொல்றதை வச்சுலாம் இதை வந்து உண்மையா எடுத்துக்க முடியாது. நாங்க தெளிவா இருக்கோம், பவர் ஷேரிங்னு ஒண்ணு இருக்கவே போறது இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத திமுக வந்து மீண்டும் அதை உறுதி செய்யறாங்க. நிச்சயமா இந்த தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரியல. எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கான வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பட் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா. திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை, தனிப்பட்ட கட்சியாகவே அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல, கூட்டணி கட்சிகள் தயவில் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு களம் ரொம்ப டஃபா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. காங்கிரஸ் பேசியிருக்காங்க, மற்ற கட்சிகள் பேசல. ஏன்னா காங்கிரஸ் வந்து 27 இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டபுள் டிஜிட் நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில இருக்காங்க. அதுக்கு அடுத்தது தேமுதிகவும் டபுள் டிஜிட் 10 சீட்டு, அவங்களும் ஒரு பெரிய நம்பர்ஸ்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா, அதாவது திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில், இல்ல அவங்க ஒரு 5 இடத்துல ஜெயிச்சா கூட கண்டிப்பா வந்து ஆட்சி அதிகாரத்துல நிச்சயமா பங்கு கேட்பாங்க. விசிகாவும் வந்து அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கையே அதுதான். அவங்க தேர்தலுக்கு முன்னாடி பேசலையே தவிர, பட் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து இது திமுக கூட்டணி தனி பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல திமுகவுக்கு அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு பிரச்சனையா இருக்க போகுது அப்படிங்கிறதுடைய சிக்னல் தான் இதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து பேசின கருத்துக்கள் இதெல்லாம் தாண்டி கூட்டணியில இருந்தாங்க, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முழு மனதாக காங்கிரஸ் கட்சி பழையபடி திமுகவோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் பதில் வரும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த ராகுல் காந்தி அவங்க கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. சில மேடைகள்ல திமுகவை சேர்ந்த சில 2ஆம் கட்ட தலைவர்களை நம்ம பார்த்தோம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ இவங்க யாருமே வந்து ராகுல் காந்தியோட ஒரே மேடையில இல்ல. ராகுல் காந்தி அதற்கு தயாரா இல்லையா, இல்ல திமுக தலைமைக்கு தயக்கம் இருந்துச்சா நமக்கு தெரியல. பட் ஆனா வெளிப்படையா நம்ம பார்க்கும்போது 2 கட்சிகளினுடைய தலைமை வந்து ஒரே மேடைக்கு வரல. அதுல இருந்தே வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரிசல்ட்ஸுக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல பேசினது சாதாரண ஆள் கிடையாது. ஈவன் மாணிக்கம் தாகூர் பேசியிருந்தா கூட அவர் ஒரு எம்பிங்க, அவர் என்ன காங்கிரஸ் மாநில தலைவரா இல்ல தேசிய தலைமைக்கு முக்கியமானவரா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். கிரீஷ் சோடங்கரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு அவர் தான் மேலிட பொறுப்பாளர். அதனால அவரோட வாய்ஸை வந்து ஈஸியா கடந்து போயிட முடியாது. இன்னொன்னு வந்து இந்த பவர் ஷேரிங் பத்தி பேசின லீடர்ஸ் எல்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கறத ராகுல் காந்தி இங்க வரும்போது நம்ம பார்த்தோம். ராகுல் இருந்த மேடையில பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், மாணிக்கம் தாகூருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தியோ அல்லது மாணிக்கம் தாகூரோ இல்ல கிரீஷ் சோடங்கரோ அவங்களா பேசல. இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட கருத்து கிடையாது. ராகுல் காந்தியினுடைய அனுமதியோடு அவர் என்டார்ஸ் பண்ணக்கூடிய கருத்துக்களை தான் இவங்க பேசுறாங்கன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டெஃபினட்டா ரிசல்ட் வர மே 4ஆம் தேதி திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இது எதுவுமே பிரச்சனையே கிடையாது. அவங்க வேற ஒரு முகத்தை அவங்க அதுக்கப்புறம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, மெஜாரிட்டி கிடைக்கலன்னா இவங்க எல்லாருமே நான் தான் ராஜா நான் தான் மந்திரிங்கிற இடத்துக்கு நிச்சயமா போவாங்க.
நம்ம எல்லாரும் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சீட் ஷேரிங்கா இருக்கட்டும், யாருக்கு எந்த தொகுதி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் நடுவுல நடந்த அந்த வார்த்தை போர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்ப நாளடைவில் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப என்னன்னா எலெக்ஷன் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் ரிசல்ட், எக்ஸிட் போல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் ஆல்ரெடி ஒரு டேமேஜை வந்து ஏற்படுத்தி அது வந்து அந்த டேமேஜ்னால இனிமே ஒட்டவே வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த டேமேஜ் வந்து மேட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி இப்ப நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஏன்னா கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் தொடர்ந்து அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அந்த கேம்பெயின் பண்ணும்போது சேர்ந்து தலைவர்கள் வரல. இப்போ ரேலி எல்லாம் வந்து பிரதமர் மோடி அவர்கள், எடப்பாடி, அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நயனா நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு ரேலி பண்ணாங்க. இந்த ரேலியை வந்து காங்கிரஸ்னாலேயோ திமுகனாலேயோ பிளான் பண்ண முடியாம ஒன்றும் கிடையாது. நினைச்சிருந்தா கண்டிப்பா பண்ணியிருக்கலாம். அதை வந்து வாண்டடா தான் வந்து அவாய்ட் பண்றாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல ஏதோ ஒரு விரிசல் இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. பவர் ஷேரிங் அப்படின்றத திமுக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுமே திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ரிசல்ட்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத மீன் பண்றாங்க. காங்கிரஸ் தனிப்பட்ட வகையில ஒரு வளர்ச்சி அடையணும், அதுக்கு நியூட்ரலா இருந்தா இனிமே வேலைக்கு ஆகாது அப்படின்றதுதான் கிரீஷ் ஜோடங்கர் அவர் சொல்றாரு. அது கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்களுடைய கன்சர்ன்ல தான் இந்த ஒரு கருத்தை நிச்சயம் முன் வைப்பாங்க. காங்கிரஸ் பேசியிருப்பது வந்து வெறும் காங்கிரஸோடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல காங்கிரஸ் வளரணும், காங்கிரஸ் கட்சியோட குரோத்தை மைண்ட்ல வச்சு அவங்க பேசுறாங்கன்றதை தாண்டி வேற எதுவும் எண்ணம் இருப்பது போல தெரியல. ஆனா இது எங்க கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னா எல்லா கட்சிகளுமே பேச ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தருமே பவர் ஷேரிங், பவர் டிமாண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வந்து வைக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு நெருக்கடியா மாறும். அதே நேரத்துல அதிமுக கூட்டணியும் கொஞ்சம் கூட இந்த மாதிரியான பவர் ஷேரிங் டிமாண்டை வைக்கிறதுல சலைச்ச கூட்டணி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்க யார் இருக்கா? மத்தியில் ஆளும் கட்சியான பிஜேபி இருக்காங்க. பிஜேபி வந்து தொடக்கத்துல இருந்தே என்டிஏ கூட்டணியின் ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீகோட் பண்ணாலும் பிஜேபியோடைய அரசியலை கவனிக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும், கண்டிப்பா அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி ஏடிஎம்கேக்கு கிடைக்கல, இல்ல இங்க எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலனாலே அவங்களோட ரோல் இருக்கும். ஏதோ ஒரு கட்சி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா பிஜேபியோட ஆட்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த அணியில் இருக்கக்கூடிய தினகரனா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், எல்லா தலைவர்களுமே கூட்டணி ஆட்சியை எதிர்பார்த்தவர்கள் தான். தேர்தல் நேரத்தில் பேசாம இருந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வந்துருச்சுன்னா நிச்சயமா அந்த தரப்பிலும் இதே போன்ற குரல்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததா டிவிகேவையும் இதுல ரூல் அவுட் பண்ண முடியாது ஸ்வேதா. இப்போ அவங்களுக்கும் வந்து எக்ஸிட் போல்ஸ்ல பார்க்கும்போது ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்க, ஆட்சிக்கு வரலான்னு சொல்றாங்க. மற்ற எல்லா நிறுவனங்களும் டபுள் டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால டிவிகேவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி டிவிகேவை பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லையா? தேர்தலுக்கு பிறகும் கூட டிவிகே வாங்கக்கூடிய நம்பர்ஸை பொறுத்து மற்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய ஆட்டத்தை கலைத்து ஆடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால கிரீஷ் ஜோடங்கர் பேசினது அப்படின்றது ஒரு தொடக்கம் தான் நான் பாக்குறேன். ஒரே ஒரு வாய்ப்பு தான், திமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிட்டா இந்த பேச்சுகளுக்கு இடமே இல்லை. அது நடக்காத பட்சத்தில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் கூட்டணி கட்சிகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. அது அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் கிரீஷ் ஜோடங்கரோட பேச்சுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சா அடுத்தது விசிக கேட்க ஆரம்பிப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே வந்து கண்டிப்பா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இதை கண்டிப்பா திமுக நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரும்பான்மை அமைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பேசுனதுக்காண்டி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸும் இந்த ஒரு விஷயத்த நாங்க இப்போ இருந்தே முன்வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் இந்த ஒரு கருத்தை இந்த நேரத்துல முன்வைக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் இதுக்கான எல்லா விடைகளும் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.